ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்துக்கு 10 ஏர்பஸ்களை கொள்வனவு செய்வதற்கான கொடுக்கல் வாங்கலின் போது பெறப்பட்ட $2 மில்லியன் லஞ்சத்தினூடாக அனுகூலம் பெற்றதாக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு தொடர்பில் பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் இன்று 5 மணித்தியாலங்கள் விசாரணை நடத்தியது. பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இன்று முற்பகல் 9 மணி அளவில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு சட்டத்தரணிகள் மற்றும் ஆதரவாளர்களுடன் சென்றிருந்தார். யாபஸ் தொடர்பில் வினவுவதற்காக வருமாறு கூறியுள்ளனர். கடந்த முறையும் நான் வந்தேன். எனது மேசை மீது 200 மில்லியனை ஒருவர் வைத்துவிட்டு சென்றுள்ளார். இம்முறை எனது மேசை மீது எவ்வளவு வைப்பார்கள் என பார்க்க வேண்டும். இன்று பாதாள குழுவை சேர்ந்த ஒருவராக இருந்தாலும், கொலையாளியாக இருந்தாலும், கொள்ளையராக இருந்தாலும், அரசு சொத்துக்களை தவறாக பயன்படுத்திய ஒருவராக இருந்தாலும் ராஜபக்சவினர் மீது அதனை சுமத்திவிட்டு தப்பிக்க முடியும். பிரச்சனை இல்லை, அழைக்கும் போதெல்லாம் நாம் வருவோம். அந்த அளவுக்கு அவர்களின் பொய் மோசடிகள் என்னவென்பது சமூகத்தில் உறுதியாகும். நல்லாட்சி காலத்தில் ஊழல் ஒழிப்பு குழுவில் இருந்தவரே இன்று போலீசாருக்கு பொறுப்பான அமைச்சராக உள்ளார். நான் தற்போது ஒழிந்து கொண்டு செல்ல வேண்டியுள்ளது. இல்லை, அச்சமில்லை. அச்சம் என்றால் நான் வரமாட்டேன். ஆயுதங்களை காண்பிக்க அழைத்து செல்வார்களோ தெரியாது. விடுமுறை நாட்களிடம் மிக கஷ்டப்பட்டு எம்மை அழைத்து வாக்குமூலங்களை பதிவு செய்து அரசு சாட்சியாளர்களை ஏற்பாடு செய்து மேற்கொள்ளும் இந்த முயற்சியை நாட்டு மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவும் பயன்படுத்துமாறு நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு செல்லும் போது அவ்வாறு கருத்து வெளியிட்டாலும் உண்மையில் ஏர்பஸ் லஞ்சத்துடன் தொடர்புடைய சம்பவம் என்ன? பிரித்தானியாவின் பாரிய ஊழல்கள் தொடர்பிலான விசாரணை அலுவலகம் மேற்கொண்ட விசாரணைகளின் போது வெளிக்கொணரப்பட்ட விடயங்களுக்கு அமைவாகவே ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கலின் போது லஞ்சம் பெறப்பட்டமை குறித்து 2020ஆம் ஆண்டு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டது. 2013ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்துக்கு 10 ஏர்பஸ்களை கொள்வனவு செய்வதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பமாகின. இந்த கொடுக்கல் வாங்கலுக்காக பிரான்சின் ஏர்பஸ் நிறுவனம் ஸ்ரீலங்கன் நிறுவனத்தின் அப்போதைய பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவுக்கு $16.84 மில்லியன் லஞ்சமாக வாங்குவதற்கு இணங்கி அதில் 2 மில்லியனை வழங்கியிருந்தமை பிரித்தானியாவில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் உறுதியானது. இந்த லஞ்சத்தில் $2 மில்லியன் கபில சந்திரசேனவின் மனைவிக்கு சொந்தமான புரூனேயில் உள்ள வங்கிக் கணக்கொன்றுக்கு செலுத்தப்பட்டிருந்ததுடன் அந்த வங்கிக் கணக்கிலிருந்து மேலும் சில தரப்பினருக்கு பணம் அனுப்பி வைக்கப்பட்டமை விசாரணைகளில் கண்டறியப்பட்டது. இந்த $2 மில்லியன் தலா $4 லட்சம் வீதம் 2014ஆம் ஆண்டு 2 சந்தர்ப்பங்களில் நிமால் ஹேமசிரி பெரேரா என்பவரின் வங்கிக் கணக்கிற்கு பணம் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தமை நீதிமன்றத்தில் உறுதியானது. நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு பின்னர் தள்ளுபடி செய்யப்பட்ட நிதி தூய்தாக்கல் தடுப்பு சட்டத்தின் கீழான வழக்கில் முறைப்பாட்டாளர் தரப்பு பிரதான சாட்சியாளராகவும் நிமால் ஹேமசிரி பெரேரா என்பவர் உள்ளார். ஏர்பஸ் லஞ்சம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக சந்திரசேன தம்பதி 2020ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டு வழக்கு விசாரணைகளின் பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டனர். நிமால் ஹேமசிரி பெரேராவிடம் இது தொடர்பில் வாக்குமூலம் பெறப்பட்டிருந்ததுடன் 2021 ஆட்சி மாற்றத்தை அடுத்து இந்த விசாரணைகள் தொடர்பில் தகவல்கள் வெளிவரவில்லை. இதேவேளை வாக்குமூலம் அளிப்பதற்காக நாமல் ராஜபக்ச இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு சென்றபோது சமூக ஊடக செயற்பாட்டாளர் ஒருவர் கேள்விகளை எழுப்புவதற்கு முயற்சித்த போது பாராளுமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் சிலர் அவருக்கு இடையூறு விளைவித்து எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். අතුරුම් පදක්වත් නැතුව නිකන් කොහෙද ඇවිල්ලා කසඩේක් වගේ මේ අපරාධ පරීක්ෂා දෙපාර්තමේන්තුව කියන්නේ වැදගත් ආයතනයක්. මෙරටේ නීතිමය ස්ථාපිත කරන ආයතනයක්. ඒතකොට කොහොමද මෙයා එහෙම කරන්නේ? මොකද්ද මේ රටේ නීතිය? එහෙනම් අපිත් මෙයා වීඩියෝ කරන්න පටන් ගන්න හිටින් ඉඳන්. එහෙම කරන්න බෑලෝ. හරිද? ඒ තමුසේ අධ්‍යාපන මට්ටම
கோட்டை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியும் சம்பவ இடத்துக்கு வந்தார். මම නාමල් රාජපක්ෂ මැතිතුමා වෙනුවෙන් ආපු කෙනෙක් නෙවෙයි. නාමල් වෙනුවෙන් ආපු කෙනෙක් නෙවෙයි. சுமார் 5 மணித்தியாலங்களாக வாக்குமூலம் பெறப்பட்டதன் பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து வெளியேறினார். இப்போதைக்கு இல்லை, மீண்டும் அறிவிக்கப்பட்டால் நாம் வருவோம். எவர் வேண்டுமானாலும் திருட்டு வேலை செய்து அதனை ராஜபக்சவினர் மீது சுமத்தினார். ராஜபக்சவினர் விளக்கமறியலுக்கு செல்வர். அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். அவர்கள் சாட்சியாளர்களாக மாறுவார்கள். அரசாங்கமும் இதனை ஒரு பழக்கமாக வைத்திருந்தால் நாட்டில் இடம்பெறும் அனைத்து குற்றங்களையும் எம் மீது சுமத்தி உண்மையான குற்றவாளிகள் ஒழிந்து கொள்வார்கள். ஆகவே நாம் அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுக்கின்றோம். தயவு செய்து இந்த அரசியல் பழிவாங்கலை ஒருபுறம் வைத்து உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடியுங்கள். உண்மையில் ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கலில் இடம்பெற்ற மோசடியுடன் உங்களுக்கு தொடர்பில்லையா? உண்மையில் இல்லை. ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் வெளிநாட்டு நீதிமன்றத்திடமிருந்து கிடைத்த தகவலுக்கு அமையவே உங்களிடம் விசாரணை நடத்தப்பட்டது. இல்லை, என்னை பற்றி தகவல் கிடைக்கவில்லை. இங்கு ஒருவர் வழங்கிய வாக்குமூலத்திற்கு அமையவே என்னிடம் விசாரணை நடத்தப்பட்டது. வெளிநாட்டில் அத்தகைய தகவல் வந்திருந்தால் 5-6 வருடங்கள் ஆகின்றன அல்லவா? அதனை கண்டுபிடித்திருக்கலாமே. கிறிஸ் வழக்கிலும் நீங்கள் நிரபராதி என கூறினீர்கள். ஆனால் சட்டமாதிபர் திணைக்களம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தது. நீதிமன்ற உத்தரவில் நான் நிரபராதி என்பது உறுதியாகும். ஒருவர் வெளியிடும் கருத்தை கொண்டு அதனை தீர்மானிக்க முடியாது. பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டமை அரசியல் பழிவாங்கலா? பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால இது தொடர்பில் இன்று பதிலளித்தார். இல்லை, எமக்கு அவ்வாறான எந்தவித தேவையுமில்லை. அரசியல் பழிவாங்கல்களை மேற்கொள்வதாக இருந்தால் தேர்தலில் அப்போது அவ்வாறு செயற்பட்டிருக்க மாட்டோம். தேர்தலின் போது எந்தவித பழிவாங்கல் செயற்பாடுகளிலும் ஈடுபடவில்லை. எதிர்காலத்திலும் அவ்வாறு செயற்பட மாட்டோம். அரசியல் காரணங்களுக்காக எந்த விசாரணையும் இடம்பெறவில்லை. அனைத்தும் போலீசார், போலீஸ் மா அதிபர், புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. அவர்கள் மேற்கொள்ளும் விசாரணைகளுக்கு அமையவே அவர்கள் அழைக்கப்படுகின்றனர். மற்றவர்களை அழைப்பது தொடர்பில் எந்தவித முக்கியத்துவமும் எமக்கு இல்லை. சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டியவர்களுக்கு எதிராக உரிய நிறுவனங்கள் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். எதிர்காலத்தில் அது அன்றாடம் நடைபெறும். அதனை விடுத்து அரசியல் தேவைகளுக்காக பழைய காலங்கள் போல் நடைபெறாது. ராஜபக்சவோ வேறு நபரோ எமக்கு தேவையற்றது. அது போலீசாரின் கடமை. எவரிடமேனும் விசாரணை மேற்கொள்ள வேண்டுமாயின் அவருக்கு அழைப்பு விடுக்கப்படுகின்றன. Case file